பாம்பே பஜார் ஃபாலோவர்ஸ்க்கு பிப்ரவரி மாத நல்வாழ்த்துக்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 2025 எந்த மாதிரியான பலன்களை வைத்திருக்க போகுது? மாதம் தொடங்கின உடனே உங்களுடைய ராசியில் உங்களுடைய 6ஆம் அதிபதி செவ்வாய் ராசியில் இருக்கிறது உங்களை எப்பொழுதும் ஒரு எரிச்சலான கோபம் ஊட்டக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக இருக்கும். அதாவது செவ்வாய் கோபக்காரருங்க, கோபப்படுத்த வைக்கிறது, உங்களையே அவசரப்பட வைக்கிறது, அவசரப்பட்டு ஒரு செயலை செய்ய வைக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் முரட்டுத்தனமாக அவசர வேலையை ஏதாவது செய்ய வச்சு அதனால் பிற்பகுதியில் கவலைப்பட வைப்பார். இந்த மாதிரியான ஒரு தன்மை என்னதான் இருந்தாலும் இது அனைத்தும் கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் புதன் குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய மேன்மைங்க. அவரே மாத பிற்பகுதியில் பாக்கியஸ்தானத்தில் அமர்றது மிகப்பெரிய அற்புதம். அவர் சனியோட சேர்ந்தா கிட மாட்டாரா? டிகிரி அமைப்புகள் அப்படி ஒன்றும் பெரிய நெருக்கத்தில் இந்த மாதத்தில் பிப்ரவரி மாதத்தில் புதன் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது தாங்க உண்மை. அதனால் மிகப்பெரிய கெடு பலன்கள் இல்லை. இதே நேரத்தில் உங்களுக்கு 6ஆம் அதிபதி ராசியில் இருக்காருன்றதுனால 6ஆம் இடத்தினுடைய நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்குங்க. அவர் வக்கர நிலையில் இருக்கிறது இன்னும் சற்று பலவீனம் தான். இந்த பலவீன அமைப்பு என்ன செய்யும்? உங்களுக்கு வேலை சார்ந்த தொழில் சார்ந்த அமைப்புகளில் குறிப்பாக வேலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய தன்மை, வேலை சார்ந்து இடம் மாற்றம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபரோ ப்ரொமோஷன் மாதிரியான வரக்கூடிய தன்மை, மிக முக்கியமாக உங்களுக்கு வேலை தொழில் வருமானம் சார்ந்த அமைப்பு இந்த மாதத்தில் ஒரு நிலைத்தன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை வரும் அப்படின்னு சொல்லிடலாம். உங்களுடைய பஞ்சமாதிபதியான சுக்கிரன் 10ஆம் இடத்துல வலுத்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாதம். அதாவது வேலை வருமானம் தொழில் சார்ந்த அமைப்புகளில், ஜீவனம் சம்பந்தப்படுற அமைப்புகளில், குறிப்பாக பெண்கள் சம்பந்தப்படுறது, அழகு சார்ந்த விஷயங்கள், வாசனை திரவியங்கள் மாதிரியான அமைப்பு, நீங்களே சாரி சார்ந்த அமைப்புகள், ஃபேஷன் ரிலேட்டடான அமைப்புகள் இருக்கீங்க, பெண்கள் பயன்படுத்தக்கூடிய அமைப்பு, அழகு சார்ந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா மிகப்பெரிய மேன்மை வரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக பிப்ரவரி மாதம் 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும். அப்போ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு கெடுபலனே இல்லையா? சின்ன ஆரோக்கிய குறைபாடு, சின்ன காயங்கள், ஒரு சின்ன சிராய்ப்பு காயம், ரத்தம் வர வைக்கிறது, இது மாதிரியான விஷயங்களை செவ்வாய் ஏற்படுத்த முன் வந்தாலும் கூட இந்த இடத்துல உங்களுடைய ராசிநாதனின் பலம்ன்றது உங்களை இன்னும் சற்று பலமாக வைத்திருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றதால மிகப்பெரிய கெடுபலன்கள் இந்த மாதத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதற்கு எதிர்மாறாக என்ன இருக்கும்? உங்களுடைய தாய் 4ஆம் இடத்தை செவ்வாய் பார்ப்பாரு. ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் 4, 7ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 4ஆம் இடம் உங்களுடைய தாய்க்கும் உங்களுக்கும் சின்ன வாக்குவாதம் வர்றது, அவங்களுக்கே ஆரோக்கிய குறைபாடு வர்றது, ஏதாவது சின்ன சட்ட சிக்கல்கள் வர்றது, இது மாதிரியான சில அமைப்புகளும் உங்களுடைய கணவனோ மனைவியோ காதலர்களுக்குள்ளேயோ ஒரு சின்ன வாக்குவாதம் விலகக்கூடிய தன்மை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக இந்த மாதம் முழுக்க இருக்கும். அதனால மிதுன ராசிக்காரர்கள் இந்த பிப்ரவரி 2025 சற்று கவனமாக இருக்கக்கூடிய 2 விஷயம்னா இந்த விஷயம் தாங்க. இதனை தாண்டி உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அமைப்புகளில் சற்று கவனமாக இருங்க. மிக முக்கியமாக இந்த மாதத்தின் நல்ல பலன் என்ன? உங்களுடைய 3ஆம் இடத்தை 3ஆம் அதிபதி வலுத்து பார்க்கக்கூடிய தன்மையில் உங்களுடைய வருமானத்துக்கான முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் அதிபதி நல்லா வந்துட்டாலே உங்களுடைய முயற்சி பலிக்க போது, பலமாக இருக்க போது, தொட்டதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பொற்காலமாக மாறப்போது, பொன் விளைய போது அப்படின்னு சொல்லிடலாங்க. அது சார்ந்த அமைப்புகள் இருக்கும். இதற்கு அடுத்த நிலையாக பார்த்தீங்கன்னா பொருளாதார அமைப்பு நிலைத்தன்மையாக இருக்குங்க. கைக்கு பணம் வரும். செலவு விரயங்கள் நடந்துகிட்டு இருந்தாலும், குரு என்னதான் இருந்தாலும் 12ஆம் இடத்துல இருக்காரு, விரயத்தை சற்று அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்காருனாலும் கூட கையில் பணப்புழக்கம் இருக்குங்க. வருமானம் வரும், ஏதாவது ஒன்று செய்யலான்னு எதிர்பார்ப்பீங்க, இந்த தன்மை இருக்கும். இதற்கு அடுத்த நிலையாக வேலை தொழில் அமைப்புகளை வெளிநாடு அமைப்புகளில் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு 8, 12ஆம் அமைப்பு மிகப்பெரிய சுபத்துவ நிலையில் இருக்கிற காரணத்தினாலையும், உங்களுடைய ராசிநாதன் புதன் 8ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினாலையும் டிராவல் மூலியமான லாபம், வேலையை வெளிநாட்டில் எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு வேலை அமைப்புகளில் நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2025 பிப்ரவரி மிதுன ராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு நட்பலனை வைத்திருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாக இருக்குங்க. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கணவனை பார்க்குறேன், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மனைவியை அதிக நாள் கழித்து பார்க்குறேன்ற மாதிரியான சுப அமைப்புகளும் இருக்கும். மிக முக்கியமாக இந்த மாதத்தில் ஷேர் மார்க்கெட் மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களாக இருந்தாக்கா சற்று நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாங்க. 12ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது, 6ஆம் இடம் சுபத்துவமாக இருக்குது, 6ஆம் அதிபதி ராசியில் இருக்காரு, பஞ்சமாதிபதி 10ஆம் இடத்துல இருக்காரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, அதாவது தொழிலில் அதிர்ஷ்டத்தின் மூலியமான லாபம் வரக்கூடிய அமைப்புகள் அப்படின்றதாலையும் உங்களுடைய ராசியே ஷேர் மார்க்கெட் மாதிரியான கணக்கு கணிதம் சார்ந்த துறையிலிருந்து சம்பாதிக்கக்கூடிய ராசியாக இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு நிலைத்தன்மையான வருமானம் இருக்கக்கூடிய தன்மையாக இருக்குங்க. மிகப்பெரிய தொடக்க மாதமாக இந்த பிப்ரவரி 2025 மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமையும்.